போற்றி, கல்லார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு ரோகர. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கந்த சஷ்டி கவசம் மூலமும் பதவுரையும் கொண்ட அருமையான அழகிய நூலை வெளியிடுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள். திருநாள் நினைத்தொழும் நன்னாள், தொடாமற் செலுத்திய நாள் கருநாள் என மறையலாம் புகழும் கருத்தறிந்தே, ஒரு நாளினும் நின்றனை மறவார் அன்பர், ஒற்றியில் வாழ் மறுநாள் மலர்குழல் பெண் மானே வடிவுடை மாணிக்கமே என்று வள்ளல் பெருமான் பாடுகிறார். திருநாள் என்று சொன்னால் இறைவனை நினைக்கின்ற நாளெல்லாம் திருநாள், இறைவனை மறந்திருக்கின்ற நாளெல்லாம் கருநாள்னு பேர். கருநாள் என்றால் கருவிலே புகுகின்ற நாள். இன்னொன்று கரிநாள்னு சொல்லுவாங்க. காலண்டர்ல பார்த்தீங்கன்னா கரிநாள்னு போட்டிருக்கும். கரிநாள் என்றால் சுபம் செய்யக்கூடாத நாள்னு அர்த்தம். அதனால இறைவனை நினைக்கின்ற நாளெல்லாம் நல்ல நாள். அப்பர் பெருமான் சொன்னார், பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்னு சொன்னார். இறைவனை பற்றி பேசுவது ஒரு பெரிய உயர்ந்த நிலை. மனிதனுக்கு மட்டும் வாய் என்ற ஒன்றை கொடுத்து இது இரண்டு வேலை செய்து, ஒன்று கண்மேந்திரியமாக இருக்கிறது, ஞானேந்திரியமாக இருக்கிறது. தொழில் கருவியாகவும் அறிவு கருவியாகவும் இருக்கிறது. பேசுவது என்பது கண்மேந்திரியம், தொழில் கருவி. உண்பது என்பது அறிவு கருவி. ரெண்டு வேலை செய்யுது. ஒரே கருவி ரெண்டு வேலை செய்யுது. பேசுவதும் செய்கிறது, உணவை உண்கிறது. கண்டதையெல்லாம் பேசுவோம், ஆனால் கண்டதையெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம். தேவையானதுதான் நம்ம சாப்பிடுவோம். அதனால அதுக்கு அறிவு கருவின்னு பேர். அந்த ஞானேந்திரியம், ஞானம் பிளஸ் இந்திரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானேந்திரியம். வள்ளல் பெருமான் முதலாக பாடிய அருள் நூல் தெய்வமணி மாலை. வரலாற்று முறையிலே அவர் 6000 பாடல்களுக்கு மேல பாடியிருக்கார். அவருடைய பாடல்களை எல்லாம் 6 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. வள்ளல் பெருமான் காலத்திலேயே 4 திருமுறைகளை வெளியிட்டார். அவருடைய தலை மாணாக்கர் தொழூர் வேலாயுத முதலியார் அவர்கள். அவருடைய மறைவுக்கு பின்னால் தான் 5-6 திருமுறைகள் வெளியாகின. 6ஆம் திருமுறை என்பது ஒரு உயர்ந்த நிலை. பெருமான் 6ஆம் திருமுறை வெளியிட வேண்டாம் என்றே வற்புறுத்தினார். அவர் இறைவன் உயிர்களிலே ஒன்றாக கலந்தும் இருக்கிறான், கடந்தும் இருக்கிறான். இந்த கடவுள் என்ற வார்த்தை இருக்கே, தமிழிலே ஒரு ஒப்பற்ற ஒரு வார்த்தை. இதை காஞ்சி மகா பெரியவர்கள் அடிக்கடி சொல்வார். கடவுள் என்று சொன்னால் கடந்தும் உள்ளும் இருக்கின்றவன் என்று ஒரு பொருள். கடவுதல் என்றால் செலுத்துதல் என்று ஒரு பொருள். பெரும்பெயர் இயவுள் என்று திருவுருகாற்றுப்படையிலே நக்கீரர் சொல்கிறார். இந்த பெரும்பெயர் என்பது மகா வாக்கியம் என்று கீவாஜா அவர்கள் எழுதுகிறார். 4 வேதங்களுக்கும் 4 மகா வாக்கியங்கள் உண்டு. அந்த மாதிரி மகா வாக்கியம் என்பது ஒரு பெரிய நிலை. அது போன்று முருகன் என்கின்ற வார்த்தை மகா வாக்கியம் என்று நக்கீரர் சொல்கிறார். அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக என்று திருவுருகாற்றுப்படையிலே வருகிறது. அடுத்து பெரும்பெயர் இயவுள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். இந்த பெரும்பெயர் என்ற அடைமொழியை 2 பெயருக்கு கொடுக்கிறார் நக்கீரர் பெருமான். ஒன்று முருகன் என்ற திருநாமம், மற்றொன்று இயவுள் என்பது. இயவுள் என்று சொன்னால் உள்ளிருந்து இயக்குகின்றவன் அர்த்தம்.
உடம்பு சடம் என்பது தெரியும், உயிர் உணர்வு உள்ளது. அது சைவ சித்தாந்தம் சத சத்து அப்படின்னு சொல்லும். சைவ சித்தாந்தம் கொள்கைகளிலே மிக உயர்ந்த சித்தாந்த கொள்கை. பொதுவாக சித்தாந்தம் என்று சொன்னாலே சைவ சித்தாந்தத்தை தான் குறிக்கும். எல்லோரும் 36 தத்துவங்களுக்கு கீழே இருந்தா 36 தத்துவத்தை கடந்து போகின்ற நிலை சைவ சித்தாந்தத்துக்கு உண்டு. அருணகிரிநாதர் அனுபூதியில சொல்றார், ஆறாரையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோ சீரா வருசூர் சிதைவித்து இமையோர் கூறா உலகம் குளிவித்தவனே என்று அனுபூதியிலே பாடுகிறார். ஆறாரையும் நீத்து, ஆறாறு 36 தத்துவங்கள். தத்துவம் என்று சொன்னால் கருவிகள்னு ஒரு அர்த்தம் உண்டு, கொள்கைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால 36 கருவிகள் நம்ம உடம்புல இருக்கு, உபகருவிகள் இருக்கு. அது தாத்வீகங்கள்னு சொல்லுவாங்க. அது 60, 36 + 90, இந்த 60 சேர்த்தா மொத்தம் 96ன்னு சொல்லுவாங்க. இந்த உடம்புல 96 கருவிகள் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த உடம்பே ஒரு பெரிய இயந்திரம். ஏன்னா எல்லாம் மருத்துவம் படித்தவர்கள்லாம் இருக்காங்க இங்க. இந்த உடம்புக்குள்ளே நாம பார்த்தோம்னா நமக்கே வியப்பா இருக்கு. இந்த உடம்புக்குள்ள எவ்வளவு கருவிகள் வேலை செய்யுது இல்லையா? இதை மெய்கண்டார் என்ன சொல்றாருன்னா, மாயா இயந்திர தனு அப்படின்னு சொல்றார் சிவஞான போதத்தில். மாயையினால் ஆக்கப்பட்ட இயந்திரமான உடம்பு அப்படின்னா, தனு என்றால் உடம்புன்னு அர்த்தம். இந்த மாயா இயந்திர தனுவினில் ஆன்மா அப்படின்னு வருது அந்த சூத்திரத்துல. ஆன்மா என்பது உயிர். இந்த உயிர் உள்ளே இருக்கு, எங்க உடம்புக்குள்ளோ, இந்த எந்திரத்துக்குள்ள இருக்கு. இன்றைக்கு மனிதன் எந்திரமாவே மாறிட்டான். எந்திரங்களோடு பழகி 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 மனிதன் இயந்திரமாயிட்டான். மனித தன்மையை இழந்து கொண்டே வருகிறான். இப்போ மனித தன்மை என்பதை இன்றது குறைந்து கொண்டு வருகிறது. மனிதம் அப்படின்னு சொன்னா மண் பிளஸ் இதம்னு அர்த்தம். மண்ணிலே இதமாக இன்பமாக வாழ பிறந்தவன் மனிதன். ஆனால் இன்பமாக வாழ்கிறானா என்றால் இல்லை. காரணம் என்ன? மனிதன் தான் மனித பிறப்பை எடுத்ததையே மறந்து விட்டான். மனிதன் எதற்காக பிறந்தான் என்பதையே நாம் நினைக்கல. இப்போ ஏதோ உலக வாழ்க்கைக்காக வந்திருக்கிறோம், பிறந்தோம், வளர்ந்தோம், திருமணம் செய்து கொண்டோம், குழந்தைகளை பெற்றோம், ஒரு நாள் போய் சேர்வோன்றதுக்காக மனிதன் பிறக்கவில்லை. ஏனைய உயிரினங்கள் அப்படி பிறக்கின்றன, வளர்கின்றன, இனத்தை விருத்தி செய்கின்றன, ஒரு நாள் மடிகின்றன. ஆனால் மனிதன் அப்படி மடிவதற்காக பிறந்தவன் அல்ல. அதை நாம் நினைப்பதே கிடையாது. அதே மாதிரி இருக்கும். அதனால இந்த மனித பிறவி கிடைத்தற்கரிய ஒரு பிறவி. எண்ணறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் யாதினும் அரிதறிதுகான் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறிகின்றிலேன்றார் தாய்மானவர். இந்த பிறவி போயிட்டா அடுத்த எந்த பிறவி வரும் யாருக்கும் தெரியாது. இப்ப மனிதனா இருக்கும், அடுத்த மனிதனா பிறப்போன்று யாராலையும் உறுதி சொல்ல முடியாது. அடுத்து எப்படி வேணாலும் பிறக்கலாம். இறக்கும் பொழுது மனிதன் என்ன நினைக்கிறானோ அப்படிதான் பிறப்பான் என்பதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்வது. ஒரு முனிவர் இருந்தார். அவர் பரத முனிவர்னு பேர், ஜடபரதர்னு பேர். அவர் ஒரு மான் குட்டியை வளர்த்தார். அவர் உயிர் விடுகின்ற பொழுது அந்த மான் குட்டியை நினைத்து கொண்டே உயிரை விட்டார். அடுத்த பிறகு மானா பிறந்தார் அவர். அதனால நம்ம இறக்கின்ற பொழுது எந்த எண்ணத்தோடு நாம் உயிரை விடுகிறோமோ அப்படிப்பட்ட பிறவி நமக்கு வாய்க்கும். அதனால நம்ம இருக்கின்ற பொழுது இறைவனுடைய திருநாமத்தை, இறைவனுடைய சிந்தனையை நாம் மேற்கொண்டே இருந்தால் நல்ல பிறவி கிடைக்கும். அடுத்தது பிறவாத ஒரு பெருநிலையும் நமக்கு கிடைக்கும். அதற்கு நாம இப்பவே முயற்சி பண்ணணும். அதே அந்த காலத்துக்கு பார்த்துக்கலாம் சார், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. இந்த உலகத்துக்கு என்ன பெருமைன்னா திருவள்ளுவர் சொல்லுகிறார். என்ன சொன்னார்? நெருநெல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தே உலகு. நேற்று இருந்தவன் இன்று இல்லை, அதுதான் உலகம். ஆனா தாய்மானவர் என்ன சொன்னார்? இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டான்னு சொன்னார். இன்றைக்கு இருந்தாரை நாளைக்கு இருப்பர் என்று என்னவோ இடவில்லையே. நாளைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு பார்ப்பேன்னு சொல்ல முடியாது. யாருக்கு தெரியும்? திருஞான சம்பந்தர் சொன்னார், யார் அறிவார் சானாலும் வாழ்நாளும். யாருக்கு தெரியும் சாகின்ற நாள் வாழ்கின்ற நாள்? நமக்கு தெரிந்தால் நம்ம நிம்மதியா வாழ முடியுமா? பிறக்கின்ற பொழுதே இறைவன் நம்முடைய இறந்த நாளையும் முடிவு செய்து விடுகிறார். ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் இருக்கிறார். அப்படி வெளிப்படுத்தினால் நம்மால் நிம்மதியா வாழ முடியுமா?
டேட் ஆஃப் பர்த் நமக்கு தெரியும், அதுவே பல பேருக்கு தெரியாது. பிறந்த பிற்பாடு தான் தெரியும். ஆனா எப்ப பிறக்க போறோம்னு நமக்கு தெரியாது. பிறந்த பிற்பாடு தான் டேட் ஆஃப் பர்த்னு எழுதுறோம். அதே மாதிரி டேட் ஆஃப் டெத் நமக்கு தெரியுமா? தெரியாது. தெரிந்தால் வாழ முடியாது. அதை மறந்து விடுகிறோம். காரணம் அந்த மறப்பு சக்தி, திரோதான சக்தி என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்வார். மறைப்பு சக்தி. இந்த மறைப்பு சக்தி நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி இறைவன் நமக்கு தோன்றா துணையா இருந்து இந்த மனித பிறவி நமக்கு கொடுத்திருக்கார். இந்த மனித பிறவியினுடைய மாண்பை நாம் உணர வேண்டும். இந்த பிறவி இருக்கின்ற பொழுதே மறுபடியும் பிறக்காமல் இருப்பதற்கு வழி செய்யணும். நாம் அதுக்குதான் இந்த மனித பிறவி இருக்கு. வேற எந்த உடம்பும் மறுபடியும் பிறக்காம இருக்கிறது வழி செய்ய முடியாது. அது இந்த மனித பிறப்பினால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனித பிறப்பு நமக்கெல்லாம் இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது இறைவனுக்கு நாம எவ்வளவு நன்றி செலுத்தணும் இல்லையா? இந்த ஒவ்வொரு கருவியை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. 5 பொதிகளை நினைத்துக் கொள்ளுங்கள். இப்பெல்லாம் பல் வைத்தியர்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் உண்மையான பல்லுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு டூப்ளிகேட் பல்லு இருக்கு, செயற்கை பல்லுக்கு இருக்கா? கிடையாது. செயற்கை கால்னு சொல்றோம், செயற்கை கண்ணுன்னு சொல்றோம், செயற்கை கையின்னு சொல்றோம். அதுல உணர்ச்சி இருக்குமா? இருக்காது. அப்ப இறைவன் இந்த உடம்பிலே ஒவ்வொரு கருவியை எப்படி படைத்திருக்கிறார் அதை பற்றி நம்ம என்னைக்கே நினைக்கிறோமா? நினைக்கல. அதெல்லாம் வள்ளலார் சொல்றார், நீங்கள் அண்டத்தை ஆராய்வதை விட பிண்டத்தை ஆராயுங்கள்னு சொல்றாரு. பிண்டம்னா உடம்பு. இந்த உடம்புக்குள்ள எவ்வளவு கருவி இருக்கு, அது எப்படி செயலாற்றுகிறது, அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நமக்கு எங்க சார் நேரம் இருக்கு? டிவி பார்க்கவே நேரம் இல்லை, செல்போன் பேசுறதுக்கே நேரம் இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு நினைக்க நேரம் இருக்கா? நாம் நினைச்சுக்கணும் இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப இறைவனுக்கு நாம எவ்வளவு நன்றி செலுத்தணும். அப்பர் சுவாமி சொல்றார், நந்தமுக்கு ஈதோர் பிறவி வாய்த்தது மதித்திடுமின் அப்படின்றார். நமக்கு இந்த பிறவி வாய்த்திருக்கிறதே, இந்த பிறவியை மதியுங்கள், மிதித்து வீணாக்கி விடாதீர்கள். ஆனா நாம எப்படி இருக்கோம்? மிதித்து வீணாக்கி. ஞாலத்தை மெய்யனவே நம்பி நம்பி எந்த காலத்தை போக்கி என்ன கண்டேன் பராபரமே என்றார் தாய். அப்படி இந்த பிண்டத்தை ஆராய்கின்ற பொழுதுதான் இறைவனுடைய தன்மை, இறைவன் இந்த உயிர்களுக்காக எவ்வளவு கருணையோடு இந்த உடம்பை படைத்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னு இல்லையா? நான் நினைக்கின்ற பொழுதெல்லாம் உள்ளம் நெகிழ்கிறது. நிகழ வேண்டும். நெகிழ்ந்தால்தான் இறையருள் நமக்கு கிடைக்கும். உள்ளம் உருகில் உடனாவர் அல்லது தெல்ல அரியர் என்று உந்தி பெற, சிற்பர செல்வர் என்று உந்தி பெற என்று திருவுந்தியார் என்ற சாத்திரனும் சொல்கிறது. உள்ளம் உருகினால் இறைவன் உடன் வருவான். ஆனா நம்முடைய உள்ளம் உருகல. எப்படி இருக்கு? கல்லை விட மோசமா இருக்கு. கல்லேனும் ஐய ஒரு காலத்தில் உருகும் என் கல் நெஞ்சம் உருகவில்லை என்றார் தாய்மானவன். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருகன் பாடினார் அருணகிரிநாதர். இந்த கல்லான நெஞ்சம் உருக வேண்டும். முருகன் குமரன் குகன் என்று ஒழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். முதல்ல உருகணும், அப்புறம் உணர்வு வரும். இந்த உயிரினுடைய சம்பந்தம் எதுனா உணர்வு. இந்த உடலுக்கு என்ன தேவைன்னா உணவு தேவை. உயிருக்கு எது தேவைன்னா உணர்வு தேவை. ஆனா நாம இந்த உணவை பத்தி தான் நினைக்கிறோமே தவிர உணர்வை பற்றி நாம் நினைப்பதே கிடையாது இல்லையா? அப்ப அந்த உணர்வு எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால் முருகன் குமரன் குகன் என்று ஒழிந்து உருகினால் உணர்வு கிடைக்கும். அந்த உணர்வு தான் உயிரை வாழ வைக்கும். இப்ப உடம்பு வாழுது. உடம்புரை ஒரு காண்கின்ற பொழுது ஐயா நலமா இருக்கீங்களான்னு கேட்கிறோம். இந்த எந்த நலத்தை குறிக்கிறது? உடம்பு நலத்தை தான் நம்ம கேட்கிறோம். ஐயா உடம்பு நல்லா இருக்கான்னு யாராவது உயிர் நலமா இருக்கான்னு யாராவது கேட்கிறோமா? கேட்டா பைத்தியக்காரன். உயிர் நலமாக இருந்தால்தான் உடம்பு நலமாக இருக்கும். உயிர் நலம் பெறுவதற்கு என்ன தேவை என்றால் உணர்வு தேவை. அந்த உணர்வு எங்கே கிடைக்கும் என்றால் இது போன்ற சங்கத்தில் தான் கிடைக்கும். அருளாளருடைய அருட்பாடல்களிலே கிடைக்கும். அந்த முறையிலே வள்ளல் பெருமான் முதலாக அவர் பாடிய அருள் நூல் தெய்வமணிமாலை. இந்த தெய்வமணிமாலையிலே 30 பாடல்கள் இருக்கு. இந்த 30 பாடல்களிலும் மகுடமாக ஒரு வரி வச்சிருக்கார். தன்முக துய்யமணி உள்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்று ஒவ்வொரு பாடலையும் அப்படியே. ஏன் 31 பாடல் பாடியிருக்கார் அவர்? ஏன் 31 பாடணும்? 30 பாடக்கூடாதா அப்படின்னா இந்த 31 என்பது தமிழ் எழுத்து.
உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1. இந்த ஆயுத எழுத்த பல பேர் நினைக்கிறதே கிடையாது. இந்த ஆயுத எழுத்து தான் இங்கே வேலாக இருக்கிறது. இந்த தெய்வமணி மாலையில 13வது பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். அது ஆயுத எழுத்தை குறிக்கின்ற பாடல். இதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய பாடல்கள்லாம். பொதுவாக அருளாளுடைய திருவாய் மலர்கின்ற பொழுது முதலாக ஒரு நூல் வெளிப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு சக்தி அதிகமா இருக்கும். உதாரணமாக மூவர் தமிழ் எடுத்துக்கொள்ளலாம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இந்த மூவருடைய முதல் பதிகங்கள் அவர்கள் வாய் திறந்தவுடன் முதல்ல பான பாடல் என்னன்னா, திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் ஆரம்பிச்சார். திருநாவுக்கரசர் கூற்றாயினவாறு விளக்ககையின்னு ஆரம்பிச்சார். மூன்றாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பித்தா பிறை சூடின்னு பண்ணார். இந்த 3 பதிகங்களும் குருவருளை தருகின்ற அற்புத பதிகங்கள். அகத்தியர் பெருமான் அகத்தியர் தேவார திரட்டுன்னு ஒண்ணு திரட்டி கொடுத்திருக்கார். அதுல 25 பதிகங்கள் இருக்கு. அதுல 8 தலைப்பு இருக்கு. இந்த முதலாக அனைத்து பதிகங்களையும் படிக்க வேண்டும், பாட வேண்டும் சொன்னா நம்ம வாழ்நாள் போதாது. அதனால ஒரு சிவாலய முனிவர் என்பவர் என்ன பண்ணார், நடராஜ பெருமான தவம் பண்ணார். தவம் பண்ணி, சுவாமி நான் தேவாரம் முழுதும் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா நேரம் போதலை எனக்கு, அதை சுருக்கமா சுருக்கி கொடுத்தா நல்லா இருக்கும். அப்போ சிவபெருமான் சொல்றார், நீ அகத்தியரை நோக்கி தவம் பண்ணு. அகத்தியரை தவம் பண்ணவொன்னு அகத்தியர் கேட்டார், என்ன வேணும் சிவாலய முனிவர்? என்ன சுவாமி, இந்த தேவாரத்தை கொஞ்சம் சுருக்கி கொடுங்க. அவர் என்ன பண்ணார், 25 மூவருடைய தமிழிலே இருந்து 25 பதிகங்களை தொகுத்து அகத்தியர் தேவார திரட்டுன்னு எழுதி கொடுத்தார். அந்த அகத்தியர் தேவார திரட்டுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் முதலாக உரை எழுதியவர்கள் கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் ஐயா அவர்கள். அவர்கள்தான் இந்த சபையை தோற்றுவித்தவர்கள். 120 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் தான் தோற்றுவித்தார். சித்தாந்த வித்தகர்னு பேர். கஸ்டம் டிபார்ட்மெண்ட்ல ஒரு உயர்ந்த அதிகாரியாக இருந்தார் அவர் இறைவனுக்கு சேவை செய்வதற்கு அடிக்கடி விடுமுறை போடும் பொழுது, அப்பொழுது வெள்ளையர்கள் ஆட்சி. அவன் என்ன பண்ணா, என்ன எப்ப பார்த்தா லீவ் போட்டுக்கிட்டே இருக்கு, எழுதி கொடுத்துட்டு போயான்னா, அவர் ஒன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சித்தாந்த வித்தகர் கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் அவர்கள். அவருடைய தம்பி மகன் தான் கயப்பாக்கம் சோமசுந்தரம் செட்டியார் அவர்கள். அவர்களும் சைவ சித்தாந்த வித்தகராக விளங்கியவர்கள். பல நூல்கள்லாம் எழுதியிருக்கார். அவர் ஒரு பெரிய பெரிய ஸ்காலர், அதாவது பெரிய அறிஞர்கள். அப்படிப்பட்டவர் தான் அகத்திய தேவாரர்கள் உரை எழுதினார். அவர் ஸ்தாபித்த இந்த சபை இப்ப 120 வருஷம் முடிஞ்சு 121வது ஆண்டுல கையெழுத்து காலெடுத்து வச்சிருக்கு. இந்த இடத்துல இந்த நூல் வெளியாகுதுன்னா அதுக்கு நாம எவ்வளவு தவம் பண்ணி இருக்கணும் இல்லையா? அது இறைவனுடைய திருவருள். முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோன்றார் சேக்கிழார். முன்னவனே முன்னின்றால் முடியாத செயல் எதுவும் கிடையாது. நம்முடைய ஆறுமுகம் ஐயா அவர்கள் இந்த மாதிரி ஒரு நூல் வெளியிடணும் அப்படின்னு சொல்லும்போது அடியேன் நினைத்தது என்னன்னா, அடியேன் ஒவ்வொரு மாசம் 3வது ஞாயிற்றுக்கிழமை வந்து பேசுறேன். பேசும்போது அப்படியே விட்டு வெளியிடலாங்கன்னு. அப்புறம் அவர் சொன்னார், இல்லை அதை கொஞ்சம் இன்னும் சிறப்பாக செய்தால் நல்லா இருக்கும். அப்போ இந்த நாள் வந்து 19ஆம் தேதி. இன்று சஷ்டி வேற, தேய்பிர சஷ்டி. இந்த சஷ்டியில இங்க வந்து வேல் பூஜை நடத்துறாங்க. ஒவ்வொரு சஷ்டியிலும் வேல் பூஜை நடக்குது இங்கே. இந்த சஷ்டியில சஷ்டி கவசம் வெளியிடுறது ரொம்ப பொருத்தமா இருக்கும். அதனால இன்னைக்கே வெளியிடலாம் அப்படின்னு. சரிங்க, அதே மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அது சொன்னேன். இது பெரிய லெவல்ல போயிடுது. அடியேன் வந்து இந்த அளவுக்கு நடக்கும் நடக்கல. நான் நம்ம சாதாரணமான நாட்கள் சாதாரணமா வெளியிடலாம் அப்படின்னு நினைச்சேன். அது முருகன் என்ன நினைச்சாருன்னா, இதை ரொம்ப சிறப்பா நடத்தணும் அப்படின்னு முருகனுடைய திருவுள்ளம். அவர் சொன்னார் என்கிட்ட, என்னுடைய உள்ளுணர்வு இதை சிறப்பா நடத்தணும்னு சொல்லுதுன்னு சொன்னார் அவர், ஆறுமுகம் ஐயா அவர். அது இறைவனுடைய திருவருள். முருகனே முன்னின்று இதை நடத்துகிறார் அவர். அதனால இந்த நிகழ்ச்சியில நாம எல்லாம் கலந்து கொள்வதற்கு ரொம்ப புண்ணியம் செய்திருத்தல் வேண்டும். என்ன புண்ணியம் செய்தனம் நெஞ்சமே அப்படின்னு சொல்றாரு இல்லையா திருஞான சம்பந்தர். அதனால இந்த புண்ணியம் செய்தவர்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்க. அந்த முறையில இந்த தெய்வமணி மாலையில அவர் மகுடமாக வைத்த அந்த சொற்களுக்கு தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே என்பதை பேராசு டாக்டர் வை ரத்ன சபாபதி ஐயா அவர்கள் அதற்கு உரை எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு தைப்பூசத்தன்றும் இங்கே
ஒரு பகுதியாக வெளியிட்டார்கள். அதை வெளியிட்டவர் சித்தாந்த ரத்தினம் சிவத்திரு ஆப்பா அரங்கனார் அவர்கள். அவர்கள் அதை ஒவ்வொரு புத்தகம் வெளியிடுவார்கள். அடியேன் வந்து கலந்து கொள்வேன். அங்கே பழனி ஆண்டவரையும் வள்ளல் பெருமானுடைய உற்சவமூர்த்தி இரண்டையும் சேர்த்து வைத்து 2 பேருக்கும் ஒரே முறையில் அபிஷேக ஆராதனைகள் செய்து அந்த நூலை வெளியிடுவோம். அந்த நூலை பேராசிரியர் அவர்கள் வெளியிடுவார்கள். அந்த நூலை பற்றிய ஒரு அறிமுக உரையை அடியேன் பேசுவேன். அடியேனை தான் பேச சொல்லுவோம், நீங்க பேசுங்க அப்படின்னா. இப்படி நடந்த நிகழ்ச்சி. அது காலத்தின் கோலம். அவர்களுக்கும் வயதாகிவிட்டது. அவர்கள் மறைந்து விட்டார்கள். மறைந்த பிற்பாடு ஆனால் இந்த தெய்வமணி மாலை வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் சிலதெல்லாம் வர முடியாமல் போச்சு. மறைந்த பிற்பாடு அது சரியான முறையில் எடுத்து செய்வதற்கு ஆள் இல்லை. பொதுவாக இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறதுன்னு சொன்னால் அடுத்த அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்துவதற்கு யார் இருப்பார்கள்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த சபையை பொறுத்த வரைக்கும் முருகனுடைய திருவருள் முன்னின்று நடத்துகிறது. இதை நடத்தியவர் அவருடைய மகன் டி சரவணன் ஐயா அவர்கள், அவருடைய மகன் டி ராம்குமார் அவர்கள், அவருடைய மகன் டாக்டர் டி அண்ணாமலை அவர்கள். இப்படி தொடர்ந்து அந்த பரம்பரையே இந்த சபையை நடத்துற மாதிரி அமைச்சிருக்குன்னா அது கந்த பெருமானுடைய ஒரு பெரும் கருணை என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவாக தந்தை வழியிலே தனியர்கள் வருவது ரொம்ப கடினம். அப்பா மாதிரியே பிள்ளைங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்பா செய்த தவத்தை பிள்ளை செய்வான்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க வந்து பாருங்க, டாக்டர் மகன் டாக்டர், டாக்டர் மகன் டாக்டர், இப்படி வர்றதுன்னா அது எல்லாம் ரொம்ப வராது. அது அவர்களுடைய பெற்றோர்கள் செய்த தவம், அவர்கள் செய்த தவம். தவமும் தவமுடையா காகும் திருவள்ளுவர். இந்த தவம் செய்ததெல்லாம் கிடைக்குமே தவிர எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால தவத்தலவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம்ன்றார் அவையார் சொன்னாங்க. அந்த முறையில இந்த தெய்வமணி மாலையில வருகின்ற அந்த சொற்றொடர்கள் அருமையான வார்த்தைகள் ஒவ்வொன்றும். இன்றைக்கு நாம 10வது பாடலை, இந்த 9 பாடல் தான் பார்த்தோம். இது 10வது பாடல் இன்றைக்கு பார்க்கணும். இந்த பாடலை சொல்லி சில கருத்துக்களை மட்டும் அடியேன் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். நீங்க நேரத்தோட போகணும்னு சொன்னா இதை கேட்டுட்டு உணவு சாப்பிடலாம். இல்லைங்க எங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம்னா அதை அதையும் பார்க்கலாம். ஏன்னா திருவள்ளுவர் வார்த்தை சொல்றார், செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்னார். செவிக்குணவு இல்லாத பொழுதுதான் சிறிது வயிற்று, அதுவும் சிறிது தான் வயிற்றுனார். ஆனா நம்முடைய ஆறுமுகம் ஐயா அவர்கள் ஸ்பெஷல் மீல்ஸே தயார் பண்ணியிருக்காரு. அவர் அன்லிமிட்டெட் மீல்ஸ். அதனால நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், இவ்வளவுதான் சாப்பிடுன்ற அளவு கிடையாது. அந்த அளவுக்கு அவர் அன்பர்களுக்கு நிறைய செய்யணும்னு ஒரு ஆசை அவருக்கு சிறப்பாக செய்திருக்காங்க. அதனால அடியேன் வந்து கூடுமான வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு இதுல ஒரு வார்த்தை, ஒவ்வொரு தலைப்பு இருக்கு. இந்த 10வது பாடல்ல ஒரு அருமையான கருத்தை சொல்றார். இப்ப அடியேன் பேச வந்தது என்னன்னா, இந்த வாய் என்பது 2 கருவி, தொழில் கருவி, அறிவு கருவி. அறிவு கருவி என்கின்ற பொழுது ஒன்றும்பது பேசுவது என்பது மனிதனுக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏனைய உயிரினங்களுக்கு வாய் இருக்கு, ஆனா சாப்பிட்றது மட்டும்தான் பயன்படுது. அதுங்க பேசாது, ஆனா ஒலிக்கும், சப்தம் விடும். கடலெற்றறிவார் நாயனார் ஒருத்தர் இருந்தார். ஏனைய உயிரினங்கள் பேசுவதெல்லாம் எனக்கு தெரியணும், அப்பதான் நான் இந்த அரசாட்சியை மேற்கொள்வேன்னு சொன்னார் அவர். அதே மாதிரி சுவாமி அருள் புரிந்த அவர் தான் சேரமான் பெருமாள் நாயனார். அவர் தான் சுந்தரருக்கு நண்பராக இருந்தார். அதனால வேற சேரமான் தோழர்னு ஒரு பேர் உண்டு. சுந்தரருக்கு 2 பேர், தம்பிரான் தோழர்னு ஒரு பேர் உண்டு, சேரமான் தோழர்னு ஒரு பேர் உண்டு. இப்படி இறைவனுக்கும் தோழனாக இருந்தார், ஒரு பெரும் அரசனுக்கும் தோழனாக இருந்த ஒரு பெருமை சுந்தரருக்கே உரியது. அந்த முறையில இந்த இடத்துல அவர் சொல்கின்ற பொழுது, பேச போனாயோ சாக போனாயோ சொல்வார். மனிதன் பேசுவது ரொம்ப சிறப்பா பேசும். பேசுகின்ற ஆற்றல் மனிதனுக்கு மட்டுமே உண்டு. அதனால திருவள்ளுவர் பயனில சொல்லாமை இனியவை கூறல் அப்படின்னு 2 அதிகாரம் வச்சிருக்கார். இனிமையா பேசணும், காரணம் இனிமையா பேசணும். மனிதன் இனிமையா பேசணும்னே பிறந்திருக்கார். திருமூலர் சொல்றார், யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே அப்படின்றார். எல்லோராலும் இனிமையா பேச முடியும், ஆனா நம்ம இனிமையா பேசுறோமான்னா கிடையாது. வன்மையா பேசும், இனிமையா பேசும். இனிமையா பேசுவது ஒரு பெரிய அறம்ன்றார் யாரு? திருமூலர் சொல்றார். அதே மாதிரி இனியவை கூறலும் ஒரு அதிகாரம் வச்சார். அடுத்தது பயனில சொல்லாமைன்னு ஒரு அதிகாரம் வச்சார்.
பயனில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. பயனில் சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கள் பதடி எனல்றார். அவன் மக்கள்ல பதர் போன்றவன், அவன் நீ மனிதனா நினைக்காத என்றார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் திருக்குறள் சில இடங்களில் ரொம்ப ஆத்திரத்தோட பேசுறதெல்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி சில இடத்துல பேசுறார். அந்த மாதிரி சொல்றார். பயனில சொல்லாமை, பயனில்லாத வார்த்தைகளை சொல்லக்கூடாது, பயனுள்ள வார்த்தைகளை தான் சொல்லணும். இந்த 10வது பாடல்ல வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, பயனில்லாத வார்த்தைகளை பேசுகின்றவருடைய சகவாசம் எனக்கு கொடுக்காதுன்னு முருகனை வேண்டுறார். அந்த மாதிரி மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அவர்களோடு நாம் இணங்கி இருக்கக்கூடாது, அவர்களுடைய தொடர்பு எனக்கு இருக்கக்கூடாது, அதற்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற வள்ளல் பெருமா இறைவனை என்ன சொல்கிற, குணக்குன்றம்னு சொல்ற. இந்த பாட்டை பாருங்க. கதையில் வீண் கதையெல்லாம் முதிர் கருங்காக்கை போல் கதறுவார் கல்குண்ட தீ கண்டம் நாரிட ஊத்தை காதம் நாரிட உரு கடும் பொய் இரு காதம் நார வரையில் வாய்க்கொடு தர்க்கவாதம் விடுவார் சிவமனம் கமல் மலர்பொன் வாய்க்கு மௌனம் விடுவார். இவரை மூடர் என ஓதொரு வழக்குனல் வழக்கு எனினும் நான் உரையில் அவதமை உறாது உனது புகழ் பேசும் அவரோடு உறவு பெற அருள்வாய். வீணான கருத்துக்களை பேசி வீணாக காலத்தை கழிக்கின்ற மூடர்களோடு நான் உறவு கொள்ளாமல் உன்னுடைய புகழை பேசுகின்றவர்கள், 8வது பாடலே சொல்றாரு இல்லையா, உன் புகழ் பேச வேண்டும், பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும். 8வது பாடலை கேட்டார். 10வது பாடல் என்ன சொல்றார், இப்படி வீணா பேசுறவன். அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், கருங்காக்கை, அதுவும் வயது முதிர்ந்த காக்கை. நீங்க காக்கையெல்லாம் பார்க்கலாம். இந்த வயது முதிர்ந்த காக்கை என்ன பண்ணும், கத்திக்கிட்டே இருக்கும், காக்கா காக்கா கான்னு கத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சில பேர் கத்தி கொண்டே இருப்பார்கள். அதே போல வாய் என்பது ரொம்ப சுத்தமா வைத்துக் கொண்டு இருக்கணும். பிள்ளைங்க மருத்துவர் இருக்காங்க, பல் மருத்துவரே வந்திருக்காங்க அவங்க இல்லையா, ஓரல் ஹெல்த்ன்னு சொல்றாங்க இல்லையா, வாய் சுத்தம். இந்த வாய் சுத்தம் ரொம்ப முக்கியமா வேணும். அந்த வாயை நாம என்ன பண்றோம், தினந்தோறும் காலை இரவு 2 நேரம் பிரஷ் பண்ணணும்ன்றாங்க. ஆனா நம்ம செய்யறோமா, கிடையாது. சில பேர் 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு பல்லு விளக்கலாம், 3 நாளைக்கு ஒரு தடவை விளக்கலாம். நம்ம பெட் காஃபி சாப்பிட்றோம், பல்லு விளக்காதையே சாப்பிட்றோம். பல்லு விளக்குற பழக்கத்தை விட்டுள்ள அளவில் போயிட்டு இருக்கோம். நம்ம இதோடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, வாய் ரொம்ப பாதிக்குது. அதனால அப்படிப்பட்ட நீங்க சொல்றாருங்க வல்லல, அவர்களுடைய வாயிலே அழுக்கு நிறைந்து காதம் தூரம் நாரும் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்டவருடைய உறவு, கண்டபடியா பேசுறவனுடைய உறவு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம்பா. அடுத்து என்ன ஒரு வார்த்தை சொல்றார், நல்ல வார்த்தை பேசுவதற்கு தான் இறைவன் வாயை கொடுத்திருக்கிறார். அத ரொம்ப அழகா சொல்றார் அவர். உனது புகழ் பேசும் அவரோடு உறவு பெற அருள்வாய் அப்படின்னு சொல்றார். முருகா, உன்னுடைய புகழை பேசுகின்றவர்களுடைய வாய் நல்ல தெல்லமுது உந்த திருவாய்னு சொல்ல போறார் பின்னாடி வர பாட்டுல. அதனால நல்லவர்கள் பேசுகின்றவருடைய வார்த்தை கேட்கணும், அவர்களோடு உறவு கொள்ள வேண்டும், அது எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்து முருகனை எப்படி பேசுகிறார் அவர், உயர் தெய்வ யானையோடு குறவர் மடமானும் உள் உவப்புரு குணக்குன்றமே அப்படின்னு சொல்றார். உயர் தெய்வ யானை அப்படின்னு சொன்னார். தெய்வ யானை அவள் விண்ணுலகத்தவள், அவள் தான் மறுமை பயனை தருகின்றவள், கிரியாசக்தி அப்படின்னு சொல்வார். அடுத்து இச்சாசக்தி வள்ளியம்மை, இம்மைக்கு நலம் தருகின்றவள், குறவர் மடமானும் அப்படின்னு சொல்ற. இவர்களோடு இணைந்து உள் உவப்பரு குணக்குன்றமே என்று முருகனை அழைக்கிறார். அவர்கள் இருவரோடு இணைந்து இறைவன் மகிழ்கின்ற குணக்குன்றம் அப்படின்னு சொல்றார். குணக்குன்றம் திருவள்ளுவர் கூட சொல்லுகிறார், குணக்குன்று. அதனால குணம் குன்றாக இருக்க வேண்டும், அதாவது குணமே மலையாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் குணமலையாக இருக்க வேண்டும். சேக்கிழார் சுவாமிகள் திருக்கூட்ட சிறப்புன்னு ஒரு பகுதி பாடியிருக்கார் பெரிய புராணத்தில். அதுல சொல்றார், பூதம் 5 நிலையில் கலங்கினும் மாதொரு பாகம் மலர்த்தால் மறப்பிலர் ஓது காதலின் உரைப்பின் நெறி நின்றார் கோதிலாத குணப்பெரும் குன்றனார் அப்படின்னு சொல்றார். இந்த 5 பூதங்களால் ஆனதுதான் இந்த உலகம், இந்த உடம்பு. இவையெல்லாம் கலங்கினால் கூட அடியார் பெருமக்கள் சிவனை மறந்து விட மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார்.
அவர்கள் ஓது காதலின் உரைப்பு நின்றார். இறைவனுடைய திருநாமத்தையும் இறைவனுடைய பெருமையையும் பேசுவதிலே ரொம்ப உரைப்போடு இருக்கின்றவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா குணப்பெரும் குன்றனார் அப்படின்னு சொன்னார். குணம் என்ற குன்றேறி இருக்கின்றவர்கள் அப்படின்னு சொல்றார். திருவள்ளுவரும் சொல்லுகிறார். திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? அந்த குணப்பெரும் குன்றவனுடைய அந்த சினம் ஒரு துளி கூட இருக்காது அப்படின்னு சொல்றார். அதனால அந்த குணப்பெரும் குன்றனார் அப்படின்னு மக்களையே சொல்லுகின்ற நிலையிலே அப்ப இறைவன் எவ்வளவு பெரிய குணம் குன்றாக இருப்பான். நாம செய்கின்ற பிழைகளை எல்லாம் பொறுத்தருளுகிறார். அவன் செய்கின்ற பெரிய கருணை அதுதான். நாம செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தா நம்மளால தாங்க முடியுமா? தெரிந்தும் தெரியாமலும் நாம எவ்வளவு செலவு பிழை செய்யும். சிதம்பர சுவாமிகள் சொன்னார், ஏது பிழை செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே, நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. நான் பிழைக்கின்றவாறு நீ பேசு, நீ பேசு தெய்வமே. இந்த பாடலை தருமபுரம் ஐயா அவர்கள் பாடினா எப்படி பாடுவார் இல்லையா? நாம செய்கின்ற பிழைக்கெல்லாம் இறைவன் தண்டனை கொடுத்தால் தாழ முடியுமா? தாழ முடியாது. வள்ளலார் ஒரு படி மேல போனார். நான் குற்றம் செய்யதே எனக்கு குணையா அப்படின்னார். குற்றம் செய்தல் எனக்கு இயல்பே, குணமாய்க் கொள்ளல் உனக்கு இயல்பே, சிற்றம்பலவா இனி சிறிய செப்பும் முகமன் யாதுள்ளது. நாம செய்கிற பிழையெல்லாம் பிழை பொறுத்தருளுகிறான். அது அவனுடைய பெரிய கருணை இல்லையா? குற்றம் செய்யினும் குணம் என கருதும் கொள்கை கண்டு நின் குறைகள் அடைந்தேன் என்று சுந்தரர் பாடுகிறார். நீ எவ்வளவு குற்றம் செய்தாலும் குணமாக கொண்டு என்னை ஆதரிப்பா என்பதால் உன்னுடைய திருவடி அடைந்தேன் என்ன. இன்னொரு இடத்துல சொல்றார், கண் போன பிற்பாடு பாடுகின்ற போது சொல்லுகிறார் திருமுல்லை வாயில் பதிகத்தில, குற்றம் செய்யினும் குணம் என கருதும் கொள்கையால் மிகை பல செய்தேன் அப்படின்னு சொல்றார். சுந்தரத்தில் தனி சிறப்பு என்னன்னா, தான் செய்த தவறை ஒப்புக்கொள்கின்ற மனநிலை. பொதுவா மனிதன் தான் செய்யற தவறை ஒப்புக்கொள்ள மாட்டான். நான் தப்பே செய்யறதில்லைங்கன்னு தான் சொல்லுவான். நாம நேரத்தோட போக மாட்டோம், வண்டி போயிடும். வண்டி மிஸ் ஆயிடுது சார், இவன் மிஸ் பண்ணிட்டு இவன் வண்டி மிஸ் ஆயிடுது, ட்ரெயின் மிஸ் ஆயிடுது சார் இல்லையா? மனிதனுடைய பழக்கம் தான் செய்த தவறை பிறர் மேல போடுவதுதான் வழக்கமே தவிர, நான் தவறு செய்தேன் எந்த மனிதன் ஒப்புக்கொள்ள மாட்டான். அப்படி ஒப்புக்கொள்கின்றவர்கள் மகாத்மாக்கள். மகாத்மா காந்தியுடைய சரியத்தை படிச்சு பாருங்க, சத்திய சோதனையை. அவர் செய்த சிறு சிறு தவறுகள் எல்லாம் எழுதியிருக்கார் அவர். அதே மாதிரி இப்போ ஒரு மகாத்மா ஒருத்தர் வாழ்ந்துன்னு இருக்கார், வடலூர்ல இருக்கார், மேட்டுக்குப்பத்தில். கோவை சிவபிரகாஷ் சுவாமிகள், அவர் ஒரு வரலாறு எழுதினு வர்றார். அவர் இப்ப 80 வயசு ஆகுது. அவர் தன்னுடைய வரலாறு எழுதுறார். அதுல எழுதுறார், அவர் செய்த தவறெல்லாம் எழுதுறார். அப்ப அடியேன்னு கேட்டேன் சுவாமி கிட்ட, ஐயா சுவாமி நீங்க இந்த மாதிரி எழுதுறீங்களே, எவ்வளோ சின்ன வயசுல தவறு பண்ணியிருக்கலாம், சின்ன அறியாத வயசுல தவறு பண்ற சகஜம், அதெல்லாம் கூட எழுதுறீங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், வரலாறு என்பது உண்மையாக இருக்க வேண்டும், நாம் செய்த தவறுகளையும் அதில் சொல்ல வேண்டும். அதே மாதிரி காந்தியடிகள் சொல்லியிருக்கார், சின்ன வயசுல என்னென்ன தவறு பண்ணாரோ அதெல்லாம் செய்திருக்கார். சத்திய சோதனை படிச்சவங்க நமக்கு எங்க சார் அதெல்லாம் படிக்க நேரம் இருக்கு இல்லையா? சத்திய சோதனை தயவு செய்து படித்து பாருங்கள். அதே மாதிரி சிவபிரகாஷ் சுவாமிகள் தொடர்ந்து எழுதுறார். வாழையடி வாழின்னு ஒரு பத்திரிகை வருது அவருடைய சபையில இருந்து. இன்னைக்கு 120 பேருக்கு அவர் ஆதரவு கொடுத்திருக்கார். வயதானவர்கள், கணவனை இழந்தவர்கள், ஆதரவற்ற சிறுவர்கள், இவர்கள்லாம் 120 பேருக்கு சாப்பாடு போட்டு இருக்கார் வச்சு. எவ்வளவு பெரிய இடங்க, மேட்டுக்குப்பம் பக்கத்துல அன்னதான ஆதீனம்னு வச்சு அதை சரியா செய்கிறார். எவ்வளவு பெரிய சேவை. அடியேன்னு சொன்னேன், சுவாமிகள் உங்களை பார்க்கின்றபோது நான் வள்ளலாரை பார்க்கின்றேன். வள்ளலாரை நம்ம நேரா பார்க்கணும்னா மேட்டுக்குப்பத்துல அன்னதான ஆதீனத்துல கோவை சிவபிரகாஷ் சுவாமிகளை போய் பாருங்க. அவர் இத்தனை நடக்க முடியாது. ஒரு விபத்துல அவருக்கு இடுப்புல இருந்து உணர்வே கிடையாது. இந்த இடுப்பு வரைக்கும் தான் உணர்ச்சியே. அவர் படுத்துன்னு தான் பேசுவார், இன்னும் பேசுறார். 3 MA பட்டம் பெற்றவர் அவர். என்ன மாதிரி பேசுறார்? அவர் படிக்காத இலக்கியமே கிடையாது. ஆங்கிலத்திலும் தமிழிலும் பெரிய கரைகண்ட பெருமான். என்ன பாருங்க இல்லையா? நாங்க 10:30 மணிக்கு போனோம், ஒரு 100 பேர் போனா 100 பேருக்கு 10:30 மணிக்கு சாப்பாடு போட்டார் எங்களுக்கு, சுட சுட. ராத்திரி 10:30 மணி. சுவாமியும் உங்களுக்கு நாங்க சிரமம் கொடுத்துட்டோம். அப்ப ஒரு வார்த்தை சொன்னார், இந்த என்னங்க சிரமம் இருக்கு, பட்டினத்தார் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு. என்னங்க ஒரு வார்த்தை சொன்னார், அடியார் உறவும் அரண் பூசை நேசமும் ஞானமுமே அல்லால் படியின் மீதை வேறு பயன் உள்ளதோ அப்படின்னு பட்டினத்தார் சொல்லியிருக்கேன்.
அதுல முதல் வார்த்தை என்ன சொன்னா, அடியார் உறவு. அடியார்களோடு உறவு. அடுத்தது சிவபூஜையிலே அன்பு. அதுக்கு அடுத்தது ஞானம். அதனால முதல்ல அடியார் உறவு தான் நமக்கு தேவை. அதனால அடியார்கள் நீங்க 100 பேர் இல்லை 1000 பேர் வந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு போட நான் தயாரா இருக்கேன். இந்த மாதிரி யாருங்க சொல்லுவாங்க? அதே மாதிரி இந்த பத்திரிகை எழுதுற, ஆதரவு இல்லைன்னா உங்களுக்கு சொல்லுங்க, இருக்க இடம் தர, சாப்பாடு போடுறேன் அப்படின்னு அந்த பத்திரிகை வெளியிடுறார். அரசாங்கம் கூட இந்த மாதிரி வெளியிட முடியாது இல்லையா? ஆதரவு எல்லாம் வாங்க, நான் உங்களுக்கு சோறு போடுறேன்னு சொல்லுங்க அரசாங்கம். ஒரு வேலையும் கொடுக்குறேன், தங்கத்துக்கு இடம் கொடுக்குறேன், சாப்பாடு போடுறேன், மாச சம்பளம் கூட கொடுக்குறேன்றாரு வேலை செய்தா. இந்த மாதிரி ஒருத்தர் எங்கெங்க பார்க்க முடியும்? நடமாடும் வல்லலராக இருக்கிறார் அவர். தான் குணப்பெரும் குன்றனர். இதுதான் பெரிய குணம் இல்லையா? இதெல்லாம் நினைச்சு பார்க்கணுங்க. அதனால முருகப்பெருமான் குணப்பெரும் குன்றாக இருக்கிறார். நாம செய்த தவறுகளை எல்லாம் பிழைத்து நம்மை மன்னித்து அருகுகிறார், வாழ வைக்கிறார். நம்மளை மன்னகத்தே நம்மை வாழச் செய்தான் என்றார் மணிவாசகர். இந்த உலகத்தை நம்ம வாழ செய்திருக்கிறானே இறைவன், அவனுக்கு நாம் ஏதாவது நன்றி சொல்லணும் இல்லையா? சொல்றோமா? நன்றி சொல்வதுதான் அவனை வழிபடுவது. அவன் என்ன நன்றி சொல்லணும்னு அவன் கேட்கல. நன்றி சொன்னால் நாம வாழ்வோம். அடியடி பொறுத்த வரைக்கும் எங்க போனாலும் ஆட்டோவில் போனா கூட நான் இறங்கின உடனே ஆட்டோ டிரைவருக்கு நன்றி சொல்வது உண்டு. ஒரு ஆட்டோ டிரைவர் கேட்டார், என்ன சார் நீங்க போய் எனக்கு நன்றி சொல்றீங்களே, நான் உங்களை சும்மாவா இட்டுன்னு போறேன், காசு கொடுத்து வாங்கி தானே போறேன். அப்ப சொன்னா, இல்லப்பா என்ன நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கிறீ, அதுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? அதே மாதிரி பஸ்ல போனா கண்டக்டர் நன்றி சொல்வேன். அவர் சிரிப்பார், என்னங்க இங்க யாரும் இது வரைக்கும் எனக்கு யாரும் நன்றி சொல்லலைங்களே, நன்றி சொல்லி பாருங்க. அதே மாதிரி மனைவிக்கு நன்றி சொல்லி பாருங்க, உங்க கணவனுக்கு நன்றி சொல்லி பாருங்க, எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னு பாருங்க. அகமும் முகமும் வளரும். நாம யாருக்கும் நன்றி சொல்றது இல்லை, நன்றி கொண்டவர்களாக இருக்கிறோம். நாம என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கின்றார் திருவள்ளுவர் இல்லையா? நன்றியற்ற செயல். தாய் தகப்பனி நீ என்னையா செய்துட்டேன்னு கேட்கிறான் இல்லைங்க. எவ்வளவு வேதனையா இருக்குங்க. முதியோர் இல்லங்கள் பெருகி கொண்டே போகுது, பிள்ளைகள் அரவணைக்க இல்லை, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க முதியோர்கள். இப்ப அந்த பாவம்லாம் எங்க போகும்? நம்மள தான் வரும், நம்ம கிட்ட தான் வரும். நீ என்ன செய்யறியோ அது மறுபடியும் நீ அனுபவிக்க போற. என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ண போறோம். இப்ப இளம் வயசு அது தெரியல, அது முதுமையில தான் தெரியாது. அதனால இந்த கருத்தை எல்லாம் நினைத்து பார்க்கும். அதனால தெய்வமணி மாலை என்றது வெறும் தோத்திரம் நினைக்க கூடாது, அதில் இருக்கிற கருத்துக்களை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். வள்ளல் பெருமான் இதெல்லாம் சிந்திச்சு பாடுறார். அவர் பாடும்போது ஒரு வயசு 9 வயசு. 9 வயதுல பாடிய நூலா இது? 9 வயதுல பாட முடியுமா? அப்படி அவர் பாடினார்னா இறைவனுடைய திருவருளினாலே பாடினார். அவர் யாருக்கிட்டயுமே படிச்சதா வரலாறு கிடையாது. அவரே சொல்றார், கற்றதும் கேட்டதும் உன்னிடத்தே என்றார். நான் ஒருத்தர்கிட்ட போய் நான் படிக்கல, ஒருத்தர்கிட்ட போய் நான் கேட்கல, இறைவனே உணர்த்தினான். இதுதான் வள்ளலாருடைய பெருமை. அவருடைய பாடல்கள்லாம் படிச்சு பாருங்க. அருட்பா வெங்கட்ன்றவர் ஒரு இந்த திருவருட்பா புஸ்தகம் வெளியிடுறார். அண்மையில ஒரு நூல் வெளியிட்டு இருக்கார், சுத்த சன்மார்க்கம். அது நம்முடைய வேதாச்சலம் ஐயா அவர்கள் கொடுத்தாங்க. இப்ப விழா நடந்தது போன மாசம் 25ஆம் தேதி. அப்போ ஒரு புத்தகம் கொடுத்தாங்க, ரொம்ப அருமையான நூல். அதுவும் ஆர்ட் பேப்பர்ல அவருடைய வரலாறு சித்திரங்களோடு போட்டு சுத்த சன்மார்க்கம்னா என்ன அப்படின்னு விளக்கம். சன்மார்க்கம் என்பது சைவ சித்தாந்தத்துல இருக்கு, அதை பத்தி திருமூலர் நிறைய சொல்லி இருக்கார். ஆனால் சுத்த சன்மார்க்கம் ஏன் அவர் பேர் வச்சார்? அப்ப அது அசுத்த சன்மார்க்கமா? நிறைய விஷயம் இருக்கு, அதுக்கெல்லாம் நம்ம ஆய்வே பத்தாது, அவ்வளவு விஷயம் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எங்க தெரிஞ்சுக்கணும்னா, இதை கல்லூரியிலோ பள்ளிக்கூடத்திலோ யாரும் சொல்ல மாட்டாங்க. இது எங்க சொல்லுவாங்கன்னா, இது போன்ற சபையில தான் சொல்லுவார். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? சபையில தொடர்பு வச்சு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், இல்லறத்தான் நன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் சாதுக்கள் சங்கமம் இருக்க வேண்டும் அப்படின்றார். சாதுக்களோடு அடியார் பெருமக்களோடு தொடர்பு இருக்கும். முருகன் அடியார் திருக்கூட்டத்தின் தலைவர் வந்திருக்கார், பிரபாகரன் ஐயா அவர்கள். எவ்வளவு 66வது ஆண்டு விழா போன மாசம் நடந்து எவ்வளவு சிறப்பாக நடத்தியிருக்கார். இப்போ நூல் கூட வெளியிட்டாங்க, திருப்புகழ் அமுதம். என்ன அருமையான நூல், இலவசமா போட்டு கொடுக்குறாரு எல்லாருக்கும். அதுல எந்த விளம்பரமும் இருக்கா பாருங்க. பல பேர் விளம்பரம் வாங்கி புத்தகம் போடுவான், அதுல 10 பக்கம் விஷயம் இருக்கும், 10 பக்கம் விளம்பரம் இருக்கும். அதுவே வேற 20 ரூபா வித்துருவான். ஆனா இலவசமா கொடுத்துருக்காரு. எவ்வளவு பெரிய தொண்டுங்க அது, எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் நினைச்சு பாருங்க இல்லையா? 66வது வருஷம்னா எப்படி நடந்தது அந்த நிகழ்ச்சி?
இவர் மூலமா முருகன் நடத்துறார், இவர் நடத்தல, முருகனே நடத்துறாரு. அதை இந்த நிகழ்ச்சி ஆறுமுகம் ஐயா நடத்தல, திருச்செந்தூர் முருகனே வந்து நடத்தின்னு இருக்காரு இப்போ இல்லையா? இது மனித எத்தனத்தால் நடக்கிறது இல்லை. இதெல்லாம் தெய்வத்தினுடைய எத்தனம், தெய்வத்தினுடைய முயற்சி. முயற்சி நம்முடையது, முடிவு அவங்கிட்ட. விவேகானந்தர் சொல்ற, மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் 4 குணம் வேண்டும். ஒன்று தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு. இன்னைக்கு அன்பு என்பதே காணாம போயிடுது. அன்பு வீட்டிலும் இல்லை, நாட்டிலும் இல்லை இல்லையா? அன்பை பெருக்கி எனது ஆர்வரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரம் என்றார் தாய்மானம் இல்லையா? அன்பை நாம் பெருக்குவதற்கு பதிலாக சுருக்கி கொண்டிருக்கிறோம். அதனால பிழைகள் மலிகிறது என்றார் மணிவாசகர் சொல்றார். பெற்றது கொண்டு பிழையை பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய் என்று நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்றார். அன்பை நாம் பெருக்குவதற்கு பதிலாக அன்பை நாம் சுருக்கி கொண்டே போகிறோம். அதனுடைய விளைவு எங்கு பார்த்தாலும் கொடுமைகள் நிகழ்ந்தவண்ணம் இருக்கின்றன. இந்தியாவிலேயே 4 நிமிஷத்துக்கு ஒரு தவறான செயலை நடந்து கொண்டிருக்கிறது என்றான். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாம் நடந்துக்கினே 4 நிமிஷத்துக்கு ஒன்று. இப்போ உலகம் முழுதும் எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப காரணம் எங்க? அன்பு இல்லை இல்லையா? இந்த அன்பை பெருக்க வேண்டும். அந்த அன்பைத்தான், அருளைத்தான், எங்கே மெய்யன்பர் உலர் அங்கே நலந்தரவே எழுந்தருளும் வன்மை பதம் எவ்வண்ணம் வேண்டுகினும் அன்றே இறங்கி ஈந்தருளும் பதம்னு திருவடி புகழ்ச்சியில வள்ளலார் சொல்லுங்க. சுவாமி தேடுறாரா எங்கெல்லாம் மெய்யன்பர்கள் இருக்கிறாங்க. காரணம் என்ன? எங்கு பார்த்தாலும் பொய்யன்பர்கள் இருக்கிறார்கள். மெய்யன்பர்களை தேடி பிடிக்க வேண்டியதே இல்லையா? அப்படி தேடி அந்த அன்பர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை உடனே இறைவன் பூர்த்தி செய்து கொடுக்கிறார். இறைவனுடைய கருணை எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. அதனால்தான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும். அருட்பெருஞ்சோதி என்பது சிவனை குறிக்கும், தனிக்கருணை என்பது அம்மையை குறிக்கும். செல்வராஜி பாடினார் இல்லையா? அபிராமி பதிகம் பாடினார், என்ன அற்புதமா பாடினார். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளபதியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். நல்லதெல்லாம் எவ்வளவு லிஸ்ட் போட முடியும்? அதனால கடைசியில ஒரு வார்த்தை, நல்லன எல்லாம் தரும் அப்படின்ட்டார். யாருக்கு? போற வரவனுக்கா? அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள். அபிராமி பட்டர், அபிராமி இருந்தாது என்ன இருக்கு? அதே மாதிரி வள்ளல் பெருமான் பாடியிருக்கார் இல்லையா? வாழ்நாள் அடைவர். ஒரு குழந்தை பிறந்தோம், நம்ம என்ன பண்றோம்? ஜோதிடர்கிட்ட போய், சாமி அவனுக்கு ஆயுள் நிறைய இருக்கா பாருங்க. முதல்ல ஆயுள் இருக்கான்னு தான் பார்ப்போம், ஆயுள் காரகன் எப்படி இருக்கான். அதனால வள்ளலார் பாடுகின்ற என்ன சொல்றார்? வாழ்நாள் அடைவர். வாழ்நாள் அடைவர். பின் துன்பம் ஒன்றும் காணார், நின் நாமம் கருதுகின்றோர் ஒற்றி கண்ணுதல்பால் மானார்வ முற்ற மயிலே வடிவுடை மாணிக்கவே. 100 பாடல் பாடியிருக்கார் வடிவுடைய மண். அந்த மாதிரி தெய்வபடி மாலையில குணக்குன்றம், நாமெல்லாம் குணக்குன்றாக அமைய வேண்டும். நற்குணங்களை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். அந்த முறையிலே தான் இந்த 10வது பாடல்ல பல அரிய கருத்துக்கள் எல்லாம் சொல்லி, தரையில் உயர் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்தவேலே அப்படின்னு. தரை என்றால் உலகம். இந்த உலகத்திலே உயர்ந்த இந்த தரை என்பது சென்னைக்கு உரியதாக உரைவேந்தர் அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் பேராசிரியர் வைரா அவர்கள் அது கந்தகோட்டத்துக்கும் கந்தகோட்டத்தில் எழுந்திருக்க முருகனுக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால உயர்ந்த நிலையிலே தரையில் உயர் சென்னை கந்தகோட்டம், தரை தலங்களிலே சிறந்தது கந்தகோட்டம். முதல் கந்தகோட்டம் என்று அழைத்தவர் வள்ளலார் தான். பொதுவாக கந்தசாமி கோயில் தான் சொல்லுவோம் எல்லாரும். ஆனா முதலாக கந்தகோட்டம், கோட்டம் என்றால் கோயில் அர்த்தம். காஞ்சிபுரத்துல குமரகோட்டம்னு இருக்கு. இங்க NSC போஸ்டர்ல குமரகோட்டம் ஒண்ணு இருக்கு. சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் செவ்வேல் கோட்டம், ஆதிரை கோட்டம், வேல் கோட்டம் இப்படிலாம் பாடியிருக்கார். அதனால கோட்டம் என்றால் கோயில் அர்த்தம். அதனால கந்தசாமி கோயிலை கந்தகோட்டம் என்று முதல் பாடியவர் வள்ளல் பெருமானார் தான். அதுல ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா,
அந்த முதல் பாடலை ஆரம்பிக்கின்ற பொழுதே திருவோங்கு அப்படின்னு ஆரம்பிச்சார். திருவோங்கு. இந்த ஓங்கு ஓங்கு ஓங்குன்னா ஓங்கி 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 மேல்நிலை மேல்நிலை போ. மனிதன் கீழிருப்பதற்காக பிறக்கவில்லை, மேலே போகணும்னு பிறந்திருக்கான். அதனால ஏனைய உயிரினங்கள்லாம் குறுக்க வளரு, மனிதன் இப்படி வளர் இல்லையா? ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் இப்படி போகணுமே தவிர நான் ஆரம்ப பள்ளியிலே இருக்கிறேன் சார் அப்படின்னா பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்களா? வேதனை. அதனால மேலே போறதான் மனிதன் பிறந்திருக்கான். ஆனா நாம என்ன பண்றோம்? மேலே போறதுக்கு தயாரா இல்லை, நாங்க கீழே இருக்கிறோம் சார். ஒரு பையன் சொன்னான், எங்க வாத்தியார் 20 வருஷமா 1ஆம் கிளாஸ்ல இருக்காரு சார், நான் ஒரு 20 வருஷம் இருக்கிறேன்னா. வாத்தியார் இருக்கிறதுக்கு காரணம் வேற, இவன் இருக்கிறதுக்கு காரணம் வேற. அப்ப அம்மா அந்த பையனுடைய வளர்ச்சி என்ன ஆகும்? மனிதன் மேல்நிலைக்கு போகும். இந்த மேல்நிலைக்கு போவதைத்தான் சுத்த சன்மார்க்கம்னு சொன்னேன். சுத்தம் என்றால் கடந்ததுன்னு அர்த்தம். இறைவன் நம்மோடு கலந்திருக்கிறார், ஒன்றாய் இருக்கிறான், கலந்திருக்கிறான், பொருளால் வேறாக இருக்கிறார். திருஞான சம்பந்தர் திருவெழிமலை பதிகத்தில் சொல்லுகிறார், ஈராய் முதல் ஒன்றாய் வேறாய் உடனானான். சைவ சித்தாந்த கொள்கை என்னன்னா, இறைவன் உயிர்களோடு கலந்தும் ஒன்றாகியும் பொருளால் வேறாகியும் உயிர்கள் செய்கின்ற செயலுக்கு இறைவன் உடனாக இருக்கின்றான். இதுதான் இறைவனை பற்றி பதிவு உண்மையை சொல்கின்ற நிலை. ஆனால் இதை கடந்தும் மேல போகின்ற நிலைதான் வள்ளலார் சொல்கின்ற நிலை. சுத்தம் என்றால் கடந்த நிலைன்னு அர்த்தம். இப்ப நம்ம கலந்த நிலையில இருக்கோம், கடந்த நிலைக்கு நம்ம போகணும். அது இன்னும் யாரும் அந்த மாதிரி போக முடியல. காரணம், வள்ளலார் அதுக்கு வழியெல்லாம் சொல்லியிருக்கார். வள்ளலார் எதுவுமே சொல்லாத விடலை. ஆனால் அதை நாம் பின்பற்றவில்லை. நாம பின்பற்றுவதற்கு நாம தயாராக இல்லை. அவர் ஒழுக்கத்தை பத்தி சொல்றார், 4 வகையான ஒழுக்கம் சொல்றார் இல்லையா? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கத்துக்கு நாம நிக்கல, அப்புறம் எங்க கரண ஒழுக்கத்துக்கு போகுது, அப்புறம் எங்க ஜீவ ஒழுக்கத்துக்கு போகுது, அப்புறம் ஆன்ம ஒழுக்கம். நீங்க அவருடைய உரைநடையை படித்து பாருங்க. அண்மையிலே ஒரு நூல் கவர்னர் வெளியிட்டார், ரொம்ப அற்புதமான நூல். கிட்டத்தட்ட 1276 பக்கம், ஒரே வால்யூம். ரொம்ப அற்புதமான நூலை கவர்னர் அவர்கள், நம்முடைய தமிழக கவர்னர் அவர்கள் வெளியிட்டார். இப்பொழுது அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி, வள்ளலார் அவதார தினத்தன்னைக்கு. அதை வெளியிட்டவர் யாருன்னா திருவற்பா வெங்கட் அவர்கள். ரொம்ப அருமையான நூல். அதில் எவ்வளவு விஷயம் இருக்கு, அதில் படிச்சு பாருங்க. ஒரு வார்த்தை சொல்றேங்க, அதுல ஒரு வார்த்தை, வள்ளலார் ஒரு அன்பருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். அவருடைய கடிதங்களால் வந்து இருக்கு. அதில் ஒரு கடிதம் எழுதுறார், அன்பரே, தாங்கள் சிவாய நம என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். சிவாய நம என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் நீங்கள் நற்பலனை பெறுவீர்கள். இதில் நீங்கள் சோர்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு மேற்கோள் காட்டார். சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் இதுவே மதியாகும், அதுவல்லது விதியே மதியாகிவிடும்னு ஔவையார் நல்வழியில பாடியிருக்காங்க. இந்த நல்வழிக்கு நம்முடைய சரவணன், சரவணர்கள் உரை எழுதியிருக்கார். வாழ்வியல் உரை எழுதி அதை சைவ சித்தாந்த பெருமன்றம் வெளியிட்டு விட்ட சொன்ன, ஒரு 10 புத்தகம் எனக்கு வேணுங்க, பல அன்பர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. நீங்க ஒரு தடவை வாங்க, நேராக உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னார். அதில் படிச்சு பாருங்க. அதில் வள்ளலார் அதை எழுதிட்டு, இது ஔவையாருடைய வாக்கு, சத்தியம் 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 3 தடவை சத்தியம் எழுதுறாரு அவர். இவருடைய தலையெழுத்தா சத்தியம் பண்றதுக்கு. இந்த உயிர்கள் ஈடேற வேண்டும் என்ற ஒரு பெரிய கருணை. மனிதர்கள் எல்லாம் மாமனிதர்களாகணும்னு அவர் ஆசைப்படுறார். ஆனா நாம என்ன பண்றோம்? நீங்க நாங்க கீழவே இருக்கிற, மேல வர நாங்க விரும்பலைங்க. வீடு கட்டுவதற்கு சாரம் கட்டுகிறார். சாரம் கட்டினாதான் வீடு கட்ட முடியும். வீடு கட்டின சாரத்தை பிரிச்சிடுவாங்க. இப்ப நம்ம சாரம் போன்றது இந்த உடம்பு. இறையருளை பெற்றுவிட்டா இந்த சாரம் தேவையில்லை, தீ போற்ற வேண்டியதுதான். அதுல பெரியோர்கள் இந்த உடம்பை விட்டு என்னைக்கடா வெளியே போறோம் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க பெற்று விட்டார். கரும்பினுடைய பயன் சாறு, சாற்றினுடைய பயன் வெள்ளம். வெள்ளம் பெற்றப்ப கரும்பு இருந்தான்னா சக்கையா இருந்தான்னு இது நாலடியார் சொல்கிறது. அதனால இந்த உடம்பினுடைய பயன் இறையருளை பெறுவது. உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை காண ஔவையார் அவை குரல்ல சொல்லியிருக்காங்க. இந்த உடம்புக்குள்ளே இறைவன் இருக்கிறான், அதை நாம் உணராம இருக்கோம். பட்டினத்தார் சொல்லுகிறார், ஊனுக்குள் நின்று நீ உளவினதை காணாமல் நான் என்று இருந்து நலன் அழிந்தேன் பூரணவேன்னு பூர்ணமாலையில பாடு. உள்ளே இருந்து இயக்குகிறவன் இறைவன், நமக்குள்ளவே இருக்கார் அவர். அதை நாம எங்கேயோ வெளியே தேடி நிற்கிறோம். அதுதான் அப்பர் சாமி சொன்னார், தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு 4 முகனும் தேடி தேடோனா தேவனை
என்னுள்ளே தேடிக்கொண்டு கொண்டேன். உள்ளவே இருக்காது, நாம் அதை தேடலை, வெளியே போய் தேடுறோம். நான் உள்ளே இருக்கிற உள்ள இருக்கின்ற இறைவனை நாம் தேடுதல் வேண்டும், தேடி பயன் பெற வேண்டும். அதனால இறைவனே குணக்குன்றாக விளங்குகிறான் என்பதை சொல்லி, இப்படி வீணான வார்த்தைகளை பேசுகின்றவர்கள், பயனில்லாத வார்த்தைகளை பேசுகின்றவர்கள், வாய் சுத்தம் இல்லாதவர்கள். நாம கூட பொய் பேசணும், நான் வாய் சுத்தம் இல்லாதவன் சார்னு சொல்லுவோம். பொய் பேசுறவங்க என்ன பேருனா வாய் சுத்தம் இல்லாத. பஞ்சமா பாதகங்களே முதல்ல நிற்கிறது பொய் தான். பொய், களவு, கொலை, கல், காமம், இவையெல்லாம் பஞ்சமா பாதகங்கள். ஒன்று இருந்தால் இன்னும் தொடர்ந்து வரும். அதனால இவற்றிலிருந்தான் விடுபட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கடைசியில தன்முக துய்யமணி. தன்முகம் என்றால் குறித்த துய்ய அப்படின்னு சொன்னா தூய்மை, தூய்மையான இறைவன், தூய்மையான. ஆனாலும் புனிதன் பேர். எங்கே தூய்மை இருக்கிறதோ அங்கே இருந்து பட்டினத்தார் திருவிடை முருதூர் மும்மணி கோவைன்னு ஒரு நூல் பாடியிருக்கார். 11ஆம் திருமொழியில் அதில் சொல்றார், சிவனை பார்த்து சொல்றார், சுவாமி என்னுடைய உள்ளம் குப்பை கிடங்காக இருக்கிறது, அந்த குப்பையெல்லாம் எடுத்து என்னுடைய உள்ளத்தை பள்ளி அறையாக நான் மாற்றி அமைத்திருக்கிறேன். இந்த பள்ளி அறையில நீ அமர வேண்டும். பள்ளி அறை சேவைன்னு நம்ம கோயிலில் பார்க்குறோம். நம்முடைய உள்ளத்தையே பள்ளி அறையாக ஆக்க வேண்டும் என்று பட்டினத்தார் அப்படி பல அருளாளர்கள் பல அரிய கருத்துக்களை எல்லாம் அவங்க சொல்றாங்க. அதனால தன்முக துய்யமணி, உள்முக செய்வமணி. உள்முகத்திலே நாம் பார்க்க வேண்டும். உள்ளுக்குள் இறைவன் எப்படி இருக்கான்னா, சைவம் அப்படின்னு சொன்னா அன்புன்னு அர்த்தம். அன்பில்லாதவன் சைவன் அல்ல. சைவ வேஷம் போட்டவுடன் சைவனாக்கி விட முடியாது. அன்பே சிவம்னு சொன்னாங்க இல்லையா? அதனால சைவமணி, உள்முக செய்வமணி, சண்முக தெய்வமணியே. சண்முகம் என்றால் ஆறு. இந்த ஆறுமுகம் என்பதே ஒரு பெரிய மந்திரம். ஆறுமுகம் 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 என்று கூடி அணியுமவர் மாதவர் அப்படின்னு திருப்புகழ்ல பழனி திருப்புகழ் அருள்நாதர் படுற ஐயா ஆறுமுகன்றதே அவரே மந்திரமா இருக்காரு இல்லையா? அவருடைய பேர் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. திருப்பூர் சிதம்பர சுவாமிகள் அடிக்கடி சொல்வார், ஆறுமுகம் துணை செய்யும், ஆறுமுகம் துணை செய்யும். ஆறுமுகம் தான் துணை செய்து கந்த சஷ்டி நூலை நம்ம கொடுத்துருக்கு இல்லையா? அவருக்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்தணும். அவரும் அவருடைய குடும்பத்தாரும் பல்லாண்டு காலம் நீர்மூழ்கி வாழ வேண்டும் என்று முருகனை நாம் பிரார்த்தனை செய்கிறோம். நல்லவர்கள் எல்லாம் வாழ வேண்டும், நல்ல காரியங்கள் நிறைய நடக்கணும். அதெல்லாம் நல்லவர்கள் தான் செய்ய முடியும். நல்லவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்ட வேண்டும். அதனால தன்முக துய்யமணி, உன்முக செய்வமணி, சண்முக தெய்வமணியே. ஆறுமுகம் கொண்ட தெய்வமணியாக, மணிகளிலே சிறந்தது மாணிக்கம். அந்த மாதிரி தெய்வமணி, தெய்வங்களுக்கே தெய்வத்துக்கெல்லாம் மணியாக மாணிக்கமாக இருக்கின்றவன் முருகப்பெருமான். குமர குருபர சுவாமிகள் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தவன் சொல்வார், செத்து பிழைக்கின்ற தெய்வங்கள் மணவாளா செங்கீரை ஆடியவர்களேன்னு பாடிட்டார். அப்போ செத்து பிழைக்கின்ற தெய்வங்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் சிறு தெய்வ வழிபாடுன்னு சொல்வார். அதையெல்லாம் விட்டுட்டு சாகாத பெரும் தெய்வம் பெம்மான் முருகன் பிறவான் இரவான்னு சொல்றார். அனுமதி இல்லை, பிறப்பு இறப்பு இல்லாதவன் எவனோ அவன்தான் தெய்வம். அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டும். அவன்தான் முருகன். முருகன் குமரன் கோன் என்று ஒழிந்து உருவும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய், ஒரு புங்கவரும் பூயும் பரவும் ஒரு புங்கவே என் குண பஞ்சரனே என்று அருணகிரிநாதர் பாடியிருக்கார். இப்படி அருமையான பாடல்கள் எல்லாம் இந்த தெய்வமணி மாலையில இடம்பெற்றிருக்கிறது. இந்த வாய்ப்புள்ள பொழுதெல்லாம் நம்ம தொடர்ந்து படிக்கணும். படித்து நாம் சிந்தனை செய்ய வேண்டும். கண்ணதாசன் பாடினார், சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுவே. தீவினை போகிறோம்னா சிந்தனை செய். யாரை நாம் எதையோ சிந்தனிக்கிறோம், ஆனால் யாரை சிந்திக்கணும்? இறைவனை நாம் சிந்திக்க வேண்டும். சிந்திக்கிறேன், நின்று சேவிக்கிறேன், தண்டை சிற்றடி வந்திக்கிறேன், ஒன்றும் வாழ்த்துகிறேன், மகிழ்வாகனனை சந்திக்கிறேன், பொய்யை நிந்திக்கிறேன், உண்மை சாதிக்கிறேன், குந்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குதற்கே என்று அருணகிரிநாதர் அலங்காரத்தில் அற்புதமாக பாடியிருக்கார். அதனால் இதையெல்லாம் நாம் சிந்திக்கின்ற ஒரு நிலையாக இந்த சபை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை தோறும் இங்கே சொற்பொழிவு நடக்கிறது.